நேத்தி இந்த ஆதவ அர்ஜுனா ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கெல்லாம் நாங்களே தத்தெடுத்து அவங்களோட கடைசி வரைக்கும் அவங்கள நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காரு. ஏட்டா நான் தான் கேட்குறேன், நீ கொடுக்குறேன்னு சொன்ன 20 லட்சத்தையே இது நாள் வரைக்கும் கொடுக்கல. மற்ற கட்சிகள்லேருந்து கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தெல்லாம் அந்த ஃபியூனரல் ஃபங்க்ஷன் நடக்கும் போதே கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. நீ இது நாள் வரைக்கும் 20 லட்சத்தையே கொடுக்கல. இன்னும் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஒருவேளை நீங்க வந்து ஒன்றிய அரசுக்கு பின்னாடி போய் பதுங்கி இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களை விடுவிச்சிருச்சு இந்த கேஸ்ல இருந்து அப்படின்னா நீங்க கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மனப்பான்மையில இருப்பீங்க போல இருக்கு. ஒரு 20 லட்சத்தை உங்க தலைவனால கொடுக்க முடியல. நீங்க சும்மா கண் துடைப்புக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கடைசி வரையும் தத்தெடுத்து நாங்க பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுற. நீ சம்பவம் நடந்து 3வது நாளே டெல்லிக்கு ஓடிட்ட, கூடைப்பந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு அமித்ஷா காலில் விழுந்துட்ட. நீ ராகுல் காந்தி கூட டீலிங் பேசினதும் தெரியும், அமித்ஷா கூட டீலிங் பேசினதும் தெரியும். யாரும் உன்னை காப்பாற்றுவாங்கன்னு பார்த்து போய் சரணடைஞ்சிட்டீங்க. இதே வாய் தான் உங்க தலைவன் வந்து அந்த ஆணவ கொலை வழக்கில் வந்து ஸ்டேஜில் நின்றுட்டு போர்டெல்லாம் வச்சுக்கிட்டு எள்ளுவய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையெல்லாம் பேக்ரவுண்டில் வீடியோ போட்டு கொஞ்சம் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருந்தீங்களே. அப்போ வந்து திமுக அரசை பார்த்து ஒன்றிய அரசோட பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்களா? அதாவது சிபிஐ வந்து பாஜகவும் ஆர்எஸ்எஸோட கைப்பாவையா தானே இருக்கு, அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்ட வாய் தானே அது. அதே வாய் எப்படி வெட்கமே இல்லாம இன்னைக்கு போயிட்டு தன்னோட சுயலாபத்துக்காக போயிட்டு ஒன்றிய சிபிஐ வழக்கு கேட்டு ஒன்றிய அரசுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு இருக்கிறது உனக்கு வெக்கமா இல்லையா? நீ எப்படி கொடுப்ப? நீ கொடுக்கறேன்னு சொன்ன பணத்தையே கொடுக்கல. உன்னை நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போட்டு உன்னை எப்படி ஜெயிக்க வச்சு நாளைக்கு வந்து இதுல வேற நாளைக்கு முதல்வர் ஆனதுக்கு அப்புறம், அதாவது விஜய் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் கரூரை வந்து கிளீன் பண்ணிடுவோம் நாங்க அப்படிங்கிற. என்ன மாதிரி கிளீன் பண்ணுவ? ஏன் 42 பேருக்கு பதிலாக இருக்கிற மொத்த மக்கள் தொகையும் அழிச்சிருவியா? கண்டிப்பா நீ ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட கூட்டணி வச்சுன்னா பண்ணதான் போற, இல்லைன்னு சொல்லல. அதனால மக்களே கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க. இந்த மாதிரி அடிப்படை அரசியல் அறிவு இல்லாத ஒரு கூட்டத்துக்கிட்ட போய் நீங்க வந்து வாக்களிச்சு நீங்க அவங்கள வந்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா நாளைக்கு எப்படி தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்கும்? அது ஒரு ஸ்ரீலங்கா மாதிரியும் ஒரு நேபாள் மாதிரியும் நடந்த அந்த சம்பவங்கள் மாதிரி தான் நாளைக்கு நிகழும்.